இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, ஃபைன்லாம் அதிகமாக்கியிருக்காங்க இல்லையா, அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இதை பொறுத்த வரைக்கும் வச்சுங்களேன், இது வேணுன்ட்டு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து சுரண்டி திங்கிற இதுதான். ஏன்னா இப்போ ஒருத்த வந்து லிஃப்ட் கேட்டு வரான், அவனுக்கும் ஃபைனு, வண்டி ஓட்டுறவனுக்கும் ஃபைனு. அதே மாதிரி எல்லாம் வச்சு இதெல்லாம் பழைய பைக்கு, அந்த பழைய பைக்கு வந்து ஆர்சி புக்கு இருக்குமா இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட ஆர்சி புக்கு, இது லைசன்ஸு, இன்சூரன்ஸ் யாராவது பைக் போடுவாங்களா? ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னே, நானே இன்சூரன்ஸ் போடல, புரியுதுங்களா? நானே இன்சூரன்ஸ் போடல. ஏன்னா இந்த பைக்கோட வேலையே பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், மிஞ்சி போனால் வச்சிங்களேன் ஒரு 9,000 10,000 தான் போகும், புரியுதுங்களா? இதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு இது ஆக்கோ ஃபைனான்ஸு, அந்த ஃபைனான்ஸு, இந்த ஃபைனான்ஸு நிறைய சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வச்சிங்களேன், இந்த லிமிட்டுக்கு இந்த பைக் வந்து நாங்கள் வந்து போகிற வரத்துக்கு இப்போ இந்த ஹெல்மெட் போடுறோன்றதுக்காக 6 மணிக்கு மேலெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மதியம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஹெல்மெட் போட்டு போனால் என்ன, போடலன்னா என்ன? ஏன்னா நமக்கு வந்து கண்ணாடி போட்டால் வச்சுக்க மூஞ்சி முறைக்கும், அது மட்டும் இல்லாமல் எதிரில் வர ஆள் தெரியாது. அதே மாதிரி பின்னாடி உட்காரவங்களும் ஹெல்மெட் போடணும். ஸோ ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து இந்த கவர்மெண்ட் போட்டிருக்கு. அதே மாதிரி ஒரே நாளில் வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு வந்து வரி வசூல் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? அவங்களாம் அப்பாங்க தான், ஏதோ சும்மா வந்து டீ கடைக்கு போகிறவங்க, இது பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, இவங்ககிட்டலாம் வந்து வரி வசூல் பண்ணுறது தப்பு தப்பு தான் நான் சொல்லுவேன். ஹெல்மெட் போடுறது முக்கியம், புரியுதுங்களா? ஹெல்மெட் போட்டோம்னா இந்த உயிர் சேதத்தை தடுக்க முடியும், நல்ல விஷயம்தான் இது. ஆனால் இது வந்து ஒரு சில பேருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு பொருந்தாது. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டால், ஹெல்மெட் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இல்லாதவங்களுக்கு பிரச்சனை. ஹெல்மெட் வாங்கணுமே, அது ஒரு 1000 ரூபா வேணுமே, புரியுதுங்களா? இப்படி தான் இருக்கும். ஆனால் ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியம், நம்ம உயிரை நம்ம பாதுகாத்துக்கலாம். டிராஃபிக் வந்து யார்கிட்ட இப்போ ஃபைன் பண்ணிருக்காங்க? சரக்கு அடிச்சுட்டு வரவங்கிட்ட வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. அது கரெக்டு தானே? நீ சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தர் வந்து சரக்கு அடிக்காத ஒன்று ஏற்றிட்டு வந்துட்டாலோ, இல்லை நீ போய் ஆக்சிடென்ட் ஆனால் நடந்து போகிறவங்க மேலே கூட ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல. நீ சரக்கு அடிக்காம ஓட்டிட்டு வா, சரக்கு அடிச்சா வீட்டில் அடி, இதெல்லாம் தப்பு, அது தவறு இல்லை. என்ன 10,000 போட்டிருக்காங்களோ அது கம்மி பண்ணலாம். அது வந்து அரசு வந்து அது ஏதாவது பண்ணிக்கலாம். ஒரு மக்களுக்கும் வேண்டிய ஒரு நல்ல ஒரு அறிக்கை தான், அது நடவடிக்கை தான். 10,000ங்கிறது ஜாஸ்தி தான். பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்களுக்கும் அந்த ஃபைன் போடுறாங்கல்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தி, அதை கம்மி பண்ணலாம். ஹெல்மெட் போடலாம் 1000, 2000, 10,000ன்றது என்னுடைய கருவியான ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, இப்போ தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓடுறவங்க கூட உட்காந்து போகிறது ஃபைன், காரோ 2 வீலரோ ஏதோ, அது நல்ல விஷயம்தான். ஸோ அதனால் வந்து அது வந்து தவிர்க்கப்படும். தண்ணி அடித்தவங்க கூட யாரும் உட்காந்து போக மாட்டாங்க, அது நல்ல விஷயம், அதை செயல்படுத்தலாம். போலீஸு உண்மையிலே எங்களுக்கு மக்களுக்கு நண்பனாக இருந்தால், ஹெல்மெட் போடாமல் வர்றவங்களுக்கு ஹெல்மெட்டை நீங்களே விற்பனை செய்யுங்க. ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது, டிஜிட்டல் உலகம் ஆகிடுது, ஓகேவா? நீங்களே வந்து விற்பனை செஞ்சுருங்க. அவன் ஹெல்மெட் வாங்கிட்டு போகிறான், 500 ஹெல்மெட்டை வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஹெல்மெட் விற்றா கூட அவனுக்கு ஹெல்மெட் கிடைச்சா ஒரு நம்பிக்கையில் போய்டும், 500 அதிகமாக இருந்தாலும். ரெண்டாவது வந்து லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு பிடிச்சிங்கன்னா அங்கே எல்எல்ஆர் போட்டு கொடுத்துருங்க. 2 வீலர் 2,500 வாங்கலாம், நீ 3,500 போட்டு எல்எல்ஆர் போட்டு கொடுத்துருங்க. ஸோ அப்போ எல்லார் கையிலையும் எல்எல்ஆர் இருக்கும், எல்லார் கையிலையும் லைசன்ஸ் இருக்கும். அப்போ வந்து குற்றம் யாருக்கிட்டையும் லைசன்ஸ் இல்லைன்னு நீங்கள் வந்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சில பக்கம் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நியாயமாகவும் இருக்குது. ஆமாம், இது என்னுடைய இது கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று ஃபீஸ் வந்து தான் அதிகமாக போட்டிருக்காங்க, கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் நம்மளுக்கு ஈடுபாடு இல்லை, அவ்வளோ இது ஃபைன்லாம் கட்ட முடியுமா? ரொம்ப அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கிட்டு நான் தான் வச்சது சட்டம்னு சொல்லாத அளவுக்கு போதில்லை, ஃபைன் ஒன்று பயப்படுறாங்க இல்லைங்களா? ஆமாம், இல்லைன்னா ஏஎஸ்தான் அடிப்பாங்க, எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும்பாங்க. இப்போ அந்த வார்த்தைக்கு இடையில இல்லை, யாரை தெரிஞ்சாலும் அப்புறம் ஃபைனு முதல்ல கட்டு அப்படின்னு அதிகாரம் கரெக்டாக இருக்குல்ல அதிகாரிகளுக்கு. ஆமாம், ஆமாம், 100% குழப்பம் சொல்கிறதுக்கு வழி எனக்கு தெரியலம்மா. நம்ம தான் ப்ரோ ஜாக்கிரதையாக போகணும். வெளில போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும், ஓவர் ஸ்பீட் போகக்கூடாது. ஒருத்தர் ஹார்ன் அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஹார்ன் அடிக்காம தான் நம்ம போகணும். ஸோ நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஒபே பண்ணணும் ப்ரோ. நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தாலும் அவங்க ஏன் ஃபைன் போட போகிறாங்க? அதாவது மெட்ரோ எங்கே போனேன் அர்ஜென்ட்டாக, நான் ஒரு அர்ஜென்ட்டாக போக வேண்டிய விஷயம். நான் போனேன், இந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து சறுக்கி விட்டாங்க. நானும் சறுக்கி விட்டாங்க, இதை பாருங்கள் இந்த காயம் இந்த முனையிலேயே. ஸோ மக்களுக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைன் வாங்குங்க.